திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு எதிராக ஒருத்தர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கு தொடர்ந்தவருக்கு இப்போ அபராதம் விதித்திருக்கிறது நீதிமன்றம். என்ன காரணம் அப்படிங்கிற தகவலை நம்ம கேட்டு பெற இருக்கும் நேயர்களே. வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு இந்த வழக்கை தொடர்ந்தவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சுரேஷும் இணைஞ்சிருக்கார். சுரேஷ், என்ன சொன்னாங்க இது நீதிமன்றம் தரப்பிலிருந்து இந்த வழக்கை தொடர்ந்தவருக்கு அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதுக்கான காரணமும் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர்ல இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் கோவில் பக்கத்துல புதுசா ஒரு பேருந்து நிலையம் கட்டுறதுக்கு அனுமதி அளிச்சு தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பிக்குது. அந்த அரசாணை 2025ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணை. இந்த அரசாணையை ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கையோட சென்னை ஆழ்வார்பேட்டையை சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு ஏற்கனவே இதே கோரிக்கையோட இதே மனுதாரர் தாக்கல் செஞ்ச வழக்கு கடந்த ஜூன் 10ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அதே காரணத்துக்காக அதே கோரிக்கைக்காக இரண்டாவது வழக்கு இந்த தாக்கல் செஞ்சிருக்கீங்க. இது சட்ட நடைமுறையை தவறா பயன்படுத்துறதுக்கு சமம். அதனால இந்த வழக்கை நாங்க 10,000 ரூபாய் அபராதத்தோட தள்ளுபடி செய்யறோம்னு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த அபராத தொகையை ஒரு மாசத்துல தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு செலுத்தணும். அப்படி செலுத்தலைன்னா அந்த சம்பந்தமான வழக்கை மறுபடியும் விசாரணைக்கு பட்டியலிடணும். ஏன்னா மனுதாரருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற வகையில இந்த வழக்கை மறுபடியும் விசாரணைக்கு பட்டியலிடணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.